துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த நாளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி வரை லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வேறு யாருக்குமே இந்த பிரார்த்தம் கிடையாது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வரார். சூரியன் 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கக்கூடிய அருமையான நேரம். சார் லாபஸ்தானாதிபதி மறையிறாரு, இது என்ன சார் அருமையான நேரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பொதுவாக சூரிய பகவான் வந்து சுபகிரகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவகிரகம் தானுங்க. அவர் 12வது பாவகத்தில் மறையும் பொழுது சூரியன் புதனுடைய ஆதிக்கத்தில் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறார். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளை நீக்குவார். உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுப்பா அப்படிங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சிகள் கொடுப்பா அப்படிங்க. ஒரு சிலர் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, ஏன் உழைப்பு எனக்கு சேரல, நான் உழைப்பு போடுறேன் அதுக்கான பலன் யாரோ அனுபவிக்கிறாங்களே என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் நல்ல பாதையை காட்டிடும். பொதுவாக இந்த துளாராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அவர்கிட்ட பழக்கம் வச்சுக்கிடுவாங்க. நீ நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியும்பா, ஆனாலும் உன்னோட நான் பழக்கம் வச்சுக்கிறேன், உன்னோட நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ சரியாக நடந்துக்கோ. சந்தர்ப்பத்தை கொடுக்குறவங்க, சான்ஸை கொடுக்குறவங்க. ஒரு தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான்னா நாம் என்ன பண்ணுவோம், நம்ம சாகிற வரைக்கும் அவனுடைய சவகாசத்தை வச்சுக்க மாட்டோம். ஆனால் துளாராசியில் பிறந்தவங்க அப்படி கிடையாது. மறப்போம் மன்னிப்போன்ற ஒரு ப்ராட் மைண்ட் உள்ளவங்க. ஒருத்தரை நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பிட்டா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த நம்பிக்கை அவங்க கெடுத்தாலும், இல்லைப்பா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை மேலே வச்சுருக்கேன், அது சரியான முறையில் பயன்படுத்திக்கும். துளாராசியில் பிறந்த அதுவும் பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நம்பிக்கை ஒருத்தர் மேலே முழுமையாக செலுத்துவாங்க, முழுமையான ஒரு அன்பு செலுத்துவாங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் வரும். இது தொழில் நிமித்தமாக, உங்களுடைய பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சூழல். வேலை வாய்ப்பில் மேலதிகாரிகளால் தொல்லை இருக்குதுங்க, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்குது, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குது, உடல் ரீதியாக தொல்லை இருக்குது, மன ரீதியாக தொல்லை இருக்குது. இது எல்லாமே 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 11ஆம் தேதிக்குள்ளார லாபஸ்தானாதிபதி தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து புதனுடன் சேர்ந்து 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். தனகாரகன் தான் குரு, ஆனாலும் நம்ம ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லிவிட்டாங்க. சுக்கிரனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ராசியான உங்களுக்கு குரு பகவான் தேவகுரு பாதகாதிபதினு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் தன்னுடைய சுயசாரத்தில் குரு புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் தனகாரகன் அல்லவா குரு, தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூழலில் தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 12வது பாவகத்திலிருந்து 6வது பாவகத்தை பார்க்கிறாரு. இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சீராகும். அதுபோக 4 வருஷமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 40 வருஷமாக நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த நேரமானது பொக்கிஷமான மாதம். உடல் ரீதியாக இருக்கிற தொல்லை, மன ரீதியாக இருக்கிற தொல்லை ரெண்டுமே நீங்கும். உங்கள் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பல தடைகள் இருக்கலாங்க. 11ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. கொடுத்த பணம் வந்து சேரப்போகுது. நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறேனே அப்படின்ற ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் இழந்துட்டேன், அடுத்தவனை நம்பி காசு பணத்தை இழந்துட்டேன், அதை வரப்போகுதா, நரி முழுங்கின கோழி வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துரும்.
10 ரூபாய் இழந்துட்டீங்க, அந்த 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அதுபோக தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான். வேறு யாருக்குமே இந்த மாதிரி பிராத்தம் இல்லை, பார்த்துக்கிடுங்க. அப்போது தொழில் பாத்தியம் அப்படின்னா சந்திரன், அந்த சந்திரன் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. அப்போ சந்திர பகவானுடைய சாரத்தில் தொழில் ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் மறைந்தே இருந்தாலும் அஸ்தம் நட்சத்திரம்ன்றது சுதர்ஷனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய நேர காலங்கள் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி என்ன சார் தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட போகுது? இடமாற்றங்கள் செய்துக்கிடலாம், புதுசாக தொழில் உருவாக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். பார்ட்னர்ஷிப்பில் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய பார்ட்னராக இருந்தவரை என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதே பார்ட்னர் ஏன்டா அவரை ஏமாற்றணும்னு வருத்தப்படுற அளவுக்கு உயர்ந்துடுவீங்க இந்த தருணத்தில். இந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன், துளாராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாகிறதுக்கான நேரம் இது. சுய தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கிடலாம். புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வரை அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரிய பகவான், அஸ்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் சுய தொழிலுக்கு உகந்த காலகட்டம். அதுவும் சில பேர் இருப்பாங்க, நான் பாரம்பரியமான தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார். பாரம்பரியமான தொழில்னால் எல்லாரும் செய்கிறது பாரம்பரியமான தொழில் தான், அது இல்லை. உங்கள் முன்னோர்கள் குடும்ப தொழில்னு சொல்லுவாங்க. தாத்தா செஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, அப்பா செஞ்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. அந்த மாதிரி தொழில் நிறையா இருக்குது. ஜோதிடமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பார்லர், முடித்திருத்தகம் கடை, அந்த மாதிரி இருக்கும். பாரம்பரியமான தொழில்கள் நிறைய இருக்குது. அப்போது இந்த குடும்ப தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கி நான் சோசியல் மீடியாவில் இருக்கிறேனுங்கன்னா அது குடும்ப தொழில் கிடையாது. நான் மல்லிகை கடை வச்சுருக்கிறேனுங்கன்னா ஒரு சிலருக்கு அது குடும்ப தொழில். அதே வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு அது பாரம்பரியம், அதாவது குடும்ப தொழிலாக இருக்காது. இந்த ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, குடுக்கல் வாங்கல வச்சுட்டு இருக்கிறேனுங்க, எங்கள் தாத்தா அதை தான் செஞ்சார், எங்கள் அப்பா அதை தான் செஞ்சார், நானும் அதை தான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னா அது குடும்ப தொழில். இந்த மாதிரி குடும்ப தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புரட்டாசி மாதம் 11லிருந்து 25ஆம் தேதி வரை மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தெளிவான மனநிலையை கொடுக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும் 11லிருந்து 25 வரை. வெளிநாட்டில் இருக்கிறவங்க சுய தொழில் செஞ்சுக்கிறதுக்கு, அங்கே சுய தொழில் செஞ்சுக்கிறதுக்கும், இல்லை சொந்தமாக வீடு வாசல் உருவாக்கிக்கிறதுக்கும், இல்லை நிரந்தர குடி உரிமை வர்றதுக்கான நேர காலங்களில் இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார 25ஆம் தேதிக்குள்ளார இந்த கண்ணீர் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுது, பயன்படுத்திக்கோங்க. 25 தேதிக்கு மேற்கொண்டு தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழலில் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருப்பார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் தான் சூரியன் வராரு, ஐன சுகஸ்தானத்தில் இருக்கார். செவ்வான்றவர் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது, குடும்பஸ்தானாதிபதி அவரே, திருமண ஸ்தானாதிபதியும் அவரே. திருமணகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், திருமணகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்க, திருமணஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்க, குரு பகவானுடைய பார்வையில் இருக்க, திருமணஸ்தானாதிபதியோடைய சாரத்தில் சூரியன் ஐனசுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற துளாராசி நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். நீங்கள் சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திர நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை விஷாகம் நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, துளாராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மன வாழ்க்கை நிறைவாக இருக்கும். மறைமுகமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தனுங்க, இலைமறைவாக காய்மறைவாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தனுங்க, அந்த வாழ்க்கைக்கும் பங்கம், அந்த வாழ்க்கைக்கும் சிக்கல் அப்படின்னா பிரிஞ்சு போன உறவு உங்களை தேடி வரும். என்னடா இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. இந்த நேரம்ன்றது
உண்மைக்கே சொல்லணும்னா துளாராசியில் பிறந்தவங்க மனநிறைவு கொடுக்கறதுக்கான நேரம், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான நேரம், நிம்மதி சந்தோஷம் வந்து சேர்றதுக்கான நேரம். அனுபவித்து சொல்லுங்கள். வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். இது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்கிற வார்த்தை நினச்சிக்கிடாதீங்க. அப்படி நினச்சா கூட நினச்சிக்கோங்க. இந்த மாதத்துடைய இறுதியில் சொல்லுங்கள், நான் சொன்ன வார்த்தையில் எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருந்தது அப்படின்ட்டு இந்த மாதத்துடைய இறுதியில் சொல்லுங்கள். துளாராசி நண்பர்கள் பிரமாதமான ஒரு வாழ்க்கை, பிரகாசமான ஒரு வாழ்க்கை, பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது உறுதி. இதில் மாற்று கருத்து இல்லை. பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. எதிர்காலம்ன்றது பழக்கப்படாத பாதை, நிகழ்காலம்ன்றது பழக்கப்பட்ட பாதை. போன மாதம் நாம் எப்படி இருந்தோம், போன வருஷம் எப்படி இருந்தோன்றது நமக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. என்னதான் விஞ்ஞான ஆராய்ச்சி வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா அவருடைய சுய ஜாதகத்தால் மட்டும்தான் முடியும். அப்படி நம்பினதுனால தான் நம்ம முன்னோர்கள் ஜாதகத்தை, இந்த பொக்கிஷத்தை அன்னைக்கே ஓலைச்சுவடியில் உருவாக்கி கொடுத்தாங்க, பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கே. அப்பேற்பட்ட விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னா, ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை பலனை ஒரு சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேன். இது நான் வியாபார நோக்கத்துக்காக சொல்லலை, அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கல. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமையை இதன் மூலமாக உங்களுக்கு வெளிக்காட்டுறேன். ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை பலன்கள், பிறப்பு முதல் சொல்லக்கூடாத அந்த வார்த்தை போய் சேர்ற வரைக்கும் அப்படி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக வரக்கூடிய அந்த தசாபுத்தி பலன்கள் இதில் எழுதி கொடுக்குறேனுங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க, எந்த மாதிரி இருப்பீங்க, எந்த தொழிலில் போவீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்ன தசை வருது, என்ன புத்தி வருது, எல்லா விஷயங்களும் முழுமையாக இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. இது டைரி கிடையாது, 90 GSM பேப்பர் கொண்ட சாதக நோட்டு. சரிங்களா? வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய ஒரு வேலை. ரொம்ப தரமாக பண்ணணுன்ட்டு இந்த விஷயங்கள் செய்து கொடுத்துட்ருக்காங்க. ஒருத்தருடைய ஜாதக நோட்டு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது தேவைன்னா என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், அப்பா பேர், அம்மா பேர், வீட்டு அட்ரஸை மட்டும் எழுதினா போதுமானது. வாட்ஸ்அப்பில் போட்டால் போதுமானது. அதுக்குண்டான ஒரு ஃபீஸ் இருக்குது. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு ஈடு ஆகாது. சரிங்களா? ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் அதுக்குண்டான ஒரு பணம் என்னவோ அது மட்டுமே நான் வாங்கிக்கிட்டு அந்த ஜாதக நோட்டு எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க. இது வியாபார ரீதியாக கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்ன்ட்டு ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஒரு சாதகத்தை எழுதணும்னா சாதாரணமாக 6லேருந்து 7 நாள் ஆகுது ஒரு நோட்டு எழுதுறதுக்கு. சரிங்களா? பார்த்துக்கிடுங்க. இது தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.